வாசிக்கலாம். ரோமர் 4, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி. நம்ம செயல்களை செஞ்சு நான் நியாயப்பிரமாணத்தை நான் கடைபிடிக்கிறேன், நான் இந்த நல்ல செயல்கள் செய்யறேன் அப்படின்னு சொல்லி என் நம்பிக்கைய என் செயல் மேல நான் வச்சுட்டு நான் அவர்கிட்ட தயவை கேட்டேன்னு சொன்னா அதுக்கு பேரு கிருபை இல்ல. அதுக்கு பேரு என்ன கேக்குறோமா? கூலி கேக்குறோமா? ஆனா அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபை அப்படின்னாலே இலவசமான பரிசுன்னு அர்த்தம். ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பொருளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க, அதை உங்க பிள்ளை அனுபவிக்கணும்னு வச்சிருக்கிறீங்க. ஆனா அந்த பிள்ளை அதை அனுபவிக்காம அது ஒரு வேலை செய்ய முடியாம செஞ்சுட்டு எனக்கு கூலி தான் கேக்குது. நமக்கு அது சந்தோஷமாவா இருக்கும்? இல்ல. அது நம்ம கிட்ட வந்து அப்பான்னு சொல்லி நம்ம கொடுக்கறத வாங்கினாலே அதால அதை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். ஆனா அந்த பிள்ளை என்ன கேட்டுக்கிட்டு இருக்கு? கூலி கேக்குது. ஆனா அவர் கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்கிறார்? கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.